Warahmatullahi ta'ala wabarakatuhu. Ahmaduhu wa nusalli ala rasulihil karim. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil karim fil Furqanil Majid. Ba'da a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. நம்மை எல்லாம் முஸ்லீமாகவும் முஃமினாகவும் படைத்தானே, அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. மேலும் உம்மத்தே முஹம்மதியாவில் ஒரு அங்கத்தினராக ஆக்கினானே, அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. மேலும் ஒரு காமிலான ஷேഖின் கரத்தை பிடிக்க செய்தானே, அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. இக்காலகட்டத்திலே நம் சமுதாய மக்களிடத்திலே அதிகமான பாவங்கள் நிகழ்கிறது. அந்த பாவத்தில் பொறாமையும் ஒரு பாவமாக இருக்கிறது. அரிசியில் நடந்த முதல் பாவமும் பொறாமை. நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம் தான். இப்லீஸ் மலக்குமார்களுடைய தலைவராக இருந்தான். ஆனால் ஒரு நாள் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அவனுக்கு சஜ்தா செய்யும் என்பதாக மலக்குமார்கள் எல்லாத்துக்கும் கட்டளையிடுறாங்க. ஆனால் அந்த சைத்தானுக்கு கிடைக்க வேண்டிய பதவி எல்லாமே அல்லாஹ் அவருக்கு கொடுத்துட்டானே அப்படின்னு சைத்தான் பொறாமப்பட்டு சஜ்தா செய்யாமல் விட்டுட்டான். சஜ்தா செய்யாமல் நின்றுட்டான். மற்ற மலக்குமார்கள்லாம் பார்த்து திருப்பி இன்னொரு சஜ்தா செஞ்சுட்டாங்க. ஆனால் சைத்தான் சஜ்தா செய்யலை. அல்லாஹ் ஏன் சஜ்தா செய்யன்னு கேட்குறப்ப அவரோட நான் மேலானவரேன் அப்படின்னு சைத்தான் கிபுர் அடித்தான். அவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து பொறாமப்பட்டான். இதனால அல்லாஹ் தஆலா அரிசிலேருந்து சைத்தானை இப்லீஸை வெளியேற்றிட்டான். பூமியில முதல் பாவம் நடந்தது, அதுவும் பொறாமை தான். இந்த சம்பவம் நம்ம எல்லாமே கேள்விப்பட்டது தான். முன்னுள்ள உம்மத்தினருக்கு அல்லாஹ் ஒரு ஷர்த்து வச்சிருந்தான். ஒரு பிரசவத்தில் ஒரு ஆண் ஒரு பொண், இன்னொரு பிரசவத்தில் ஒரு ஆண் ஒரு பொண். அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகுறாங்க. ஹாபில் கூட பிறந்தவங்களுக்கும் காபில் கூட பிறந்தவங்களுக்கு ஹாபில் கூட திருமணம் முடிச்சு வைக்கணும். ஆனால் காபிலுக்கு அது பொறுக்கலை. அவங்க தான் அழகாக இருப்பாங்க. ஆனால் இவங்களை எப்படி விட்டுறது அப்படின்னு ஹாபில் மேலே பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நான் எப்படியோ அடைஞ்சாகணும் என்பதாக அவங்க பொறாமப்பட்டு ஹாபிலை கொல்ற அளவு போயிட்டாங்க. கொன்னுட்டாங்க அவங்கள. பொறாமையின் காரணமாக கொல்ல வரையும் போயிருச்சு பொறாமை. இப்போ நம்ம மக்கள்கிட்ட என்ன பொறாமை இருக்குன்னா, செல்வத்தை பார்த்து பொறாமை. என்னன்னா, ஒருத்தர் வீடு வச்சிருக்காரு, தோட்டம் பங்களா இந்த மாதிரி ராஜாவாட்ட வாழ்றாருன்னா அவரை பார்த்து பொறாமை. எப்படா அவர் இருக்கலாம், அவரு இருக்கக்கூடாது அந்த மாதிரி அப்படின்னு நினைக்கிறோமே, அது செல்வத்தை பார்த்து பொறாமை. இன்னும் மாணவர்கள் மத்தியில் பார்த்தோம்னா கல்வியை பற்றி பொறாமை. என்னடா எப்படிடா படிக்கிறானோ தெரில, நம்ம கூட தான் இருக்கிறான், எப்படியோ படிச்சிடறான், இன்னும் படிக்கவே கூடாது, அவனுக்கு எந்த இல்மும் மனப்பாட சக்தியாக போயிடணும் என்பதை நினைக்கிறோமே, அது மாணவர்களோட பொறாமை. சிலர் பார்த்தீங்கன்னா செயல்பாடுகளை வச்சு பொறாமப்படுவாங்க. என்னன்னா நம்மளால சுறுசுறுப்பாக இருக்க முடியல, ஆனால் அவன் பார்த்தா எவ்வளோ வேலை பார்க்குறான், அவங்க வீட்டில் நல்ல பேர் வாங்குறான், அவங்க வீட்டில் இனிமேல் கெட்ட பேர் வாங்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது, சோம்பேறியாக போயிடணும் என்பதான் நினைக்கிறாங்களே, அது செயல்பாடு மேலே வைக்கிற பொறாமை. சில தாய்மார்கள் பொறாமப்படுவாங்க. என்னடா அவள் புள்ள மட்டும் எப்படா நல்லவனாக இருக்கான்னு தெரியல, ஆனால் நம்ம பையன் பாரு எவ்வளோ கேடு கட்டவனாக இருக்கிறான் என்பதாக தாய்மார்கள் பொறாமப்பட்டுக்கிறாங்க. சிலர் ஆரோக்கியத்தின் மீது போகிறான். எனக்கு சக்தியே இல்லை, எப்படிதான் அவன் அவ்வளோ வெயிட்டு தூக்குறானோ, என்னதான் பண்ணுறான்னு தெரில, என்னதான் சாப்பிட்றான்னு தெரில, அவ்வளோ வெயிட்டு தூக்குறான், அவன் மட்டும் ஆரோக்கியமாக இருக்கிறான், அவனுக்கு கை கால் உடையிட்டும், இந்த மாதிரி பொறாமப்படுறாங்க. சில பேர் சாப்பிட்றது மேலே பொறாமப்படுறாங்க. சாப்பிட்றோன்னு நான் பார்த்தா சாண்ட்விச் இதெல்லாம் சாப்பிட்றேன், அவங்கெல்லாம் சாண்ட்விச்லாம் சாப்பிட்றாங்க, நம்ம பார்த்தா வீட்டில் உப்புமா சேமியா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோமே, அவனும் இந்த மாதிரி சாப்பிடணும் என்பதாக பொறாமப்படுறாங்க. பொறாமைனா ஒரு மனிதருக்கு நிறைய அருட்களை அல்லாஹ் தஆலா கொடுத்துருப்பான், அதன் மீது பொறாமப்படுவாங்க. அது மேலே ஒரு ஆசை அவனுக்கும் கிடைக்கக்கூடாது என்பதாக நினைக்கிறோமோ, அதுதான் பொறாமை. இதை பார்த்தீங்கன்னா
என்னடா அவரை மட்டும் மதிக்கிறாங்க, இப்போ ஒரு இடத்துக்கு எல்லாம் போகிறாங்கன்னா அவரை மட்டும் மதிக்கிறாங்க, நம்மளையெல்லாம் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, நம்ம என்ன அவ்வளோ இழிச்ச வாங்கினா என்பதாக பார்த்துட்டு அவன் மேலே என்னடா புறா மதிக்கிறாங்க, அவன் மதிக்கக்கூடாது என்பதாக ஏதோ பிளான் போட்டு ஒவ்வொன்று செஞ்சு அது மாதிரி கடைசியில் அவன் மதிக்கிற மாதிரி பண்ணி இதெல்லாம் வந்து அவர் மேலே ஏற்படுற பொறாமை. சில பேர் மனைவி மேலேயே பொறாமை விடுவாங்க. எப்படா அவள் பொண்டாட்டி மட்டும் அவ்வளோ அழகாக இருக்கிறா, நம்ம பொண்டாட்டி பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கிறா, எப்போ கல்யாணம் ஆனால் அவள் பாரு அளவு கூடிகிட்டே போகுது பார்க்க பார்க்க தினமும் என்பதாக பொண்டாட்டி மேலாம் பொறாமப்பட்டுப்பாங்க. சில பேர் வாகனங்கள் மீது பொறாமப்பட்டுப்பாங்க. இப்படி தான் சார் அது வழி வந்து லாயிலா இல்லை சார். இதெல்லாம் பொறாமையை முடிச்சிட்டோம். இதை பற்றி ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாங்க, இன்னஹு சயுஸிபு உம்மத்தி தாவுல் உம்மத்தி உம்மி, நிச்சயமாக என் உம்மத்தை முந்திய உம்மத்தினர்களின் நோய் பிடித்தே தீரும். இது முந்திய உம்மத்தினர்களின் நோய்னு சொல்றாங்கல்ல, அது யாரோட நோய்? காபிலோடைய நோய். காபில் தானே பொறாமப்பட்டான். அவங்கள தொடர்ந்து வந்தவங்க எல்லாத்துக்குமே பொறாம இருக்கும்னு ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாங்க. இன்னொரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யஸாலு நாசு பி ஹைரின் மாலம் எத்தஹாசது, மக்கள் பொறாமைப்படாமல் இருக்கும் வரை அருட்கொடைகளிலேயே இருப்பார்கள். எப்போ பொறாமப்பட்டானோ அவன்கிட்ட இருக்கிற அருட்கொடையும் போயிடும், இவன்கிட்ட இருக்கிற நியமத்தும் போயிடும், அல்லாஹ் புடுங்கிடுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் ஹசது யாக்குலு ஹசனாத்தி கமா தாக்குலு நாருல் ஹதப, நெருப்பு விறகு இருக்குல்ல, அதை எப்படி ஒரு நெருப்பு திங்குமோ அதே போல பொறாம நம்மளுடைய நன்மை எல்லாத்தையும் அழிச்சு விடும். இதெல்லாம் நீக்கிறதுக்கு என்ன வழி? லா இலாஹ இல்லல்லாஹ். இப்போ ஒரு மனுஷனுக்கு எதனால பொறாம வருது? என்னடா இது அவன்கிட்ட மட்டும் அந்த பொருள் அவனுக்கு சொந்தம், மற்ற ஒரு மனிதருக்கு சொந்தம் என்பதாக எப்போ அவன் நினைக்கிறானோ அப்போதான் அவனுக்கு பொறாம வரும். என்கிட்ட இருக்கிறது அல்லாஹ்வோட தான், அவன்கிட்ட இருக்கிறதும் அல்லாஹ்வோட தான் என்பதாக ஒரு மனிதன் எப்போ பார்க்கறானோ அப்போ அவனுக்கு பொறாமையே வராது. இதுதான் ஷேகுமார்கள்ட்ட வந்தாதான் இந்த பாடம் கற்றுக்கொள்ள முடியும். பொறாமையின் காரணங்கள் தற்பெருமையும் பொறாமையும். நான் தான் பெரிய ஆளு, என்னை யாரும் அடிச்சுக்க முடியாது, நான் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் நான் தான் நல்லா பண்ணுவேன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. திடீர்னு பார்த்தா அவன் வந்து பெரிய ஆளாயிருவான், நம்மளோட பெரிய ஆளாயிருவான். அப்போ அவனை பார்த்து பொறாமப்படுறது. அல்லாஹ் நம்மளை இதை விட்டு பாதுகாப்பானாக. இன்னொன்று சொல்கிறாங்க, ஒத்த வயதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கூடயே சின்ன வயசுலேருந்து எல்லா ஸ்கூலு காலேஜு எங்கே வேலையில் போயிட்டு அங்கேருந்து அவன் வந்து படித்து இன்னும் முன்னேற ஆரம்பிச்சிருவான். அப்போ அவனை பார்த்து பொறாமப்படுறது. இது எல்லாத்தையும் போக்க ஒரே வழி லா இலாஹ இல்லல்லாஹ். பொறாமையை விட்டு நீங்கி வாழ அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.